ஆதவன் பாரிலிருந்து கிளம்பி நேராக சஞ்சய் வீட்டுக்கு போனான். சஞ்சய் அந்த அதிகாலையில் ஆதவனை பார்த்து, என்னாச்சு ஆதவா, என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்க, ஏன் இவ்ளோ குடிச்சிருக்க என்று கேள்விகளை அடுக்கினான். எனக்கு ஆத்மிகா மேல இருந்த கோவத்துக்கு அவளை எங்க அடிச்சிருவானு பயமா இருந்துச்சு ப்ரோ. அதான் எங்க போறதுன்னே தெரியாம எங்கேயோ போய் சுத்திட்டு இப்போ உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்றான் ஆதவன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்து உன்னை பாத்திருப்பேன்ல ஆதவா. இனிமே நீ இப்படியெல்லாம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ற மாதிரி இருந்தா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துரு என்றான் சஞ்சய் கோபமாக. உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு நீ முதல்ல கேளு, அதை கேட்டாதான் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உனக்கு தெரியும் என்று ஆத்மிகா செய்த விஷயங்களை சொல்லி முடித்தான் ஆதவன். சஞ்சய் ஒரு ஆழமான பெருமூச்சோடு, அவ பாஸ்ட் லைஃப் பத்தி யோசிடா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டார்க். இப்ப பிரசன்ட்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களை அவ பாஸ்ட் லைஃபோட டார்க் சைட்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிறா, பயப்படுறா என்றான் சஞ்சய். அதன் பிறகு ஆதவனின் தோளில் கையை வைத்து, நீ ரொம்ப ஃபீல் பண்ற, அவ பண்றதால அஃபெக்ட் ஆகுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அவ நிலைமைய யோசி. நீ அப்ப அவகிட்ட என்ன ரியாக்ட் பண்ணணும்னு ரீதிங்க் பண்ண. அவ எதனால டென்ஷன் ஆனா, அவகிட்ட நீ என்ன பண்ணும்போது அவளுக்கு பயம் வந்துச்சு, அவகிட்ட மிஸ்பிஹேவ் ஏதாவது பண்ணியா, ஏன் கத்துனாங்கிறத யோசிச்சு பாரு என்றான் சஞ்சய். பேசி முடிக்கும் போது இருவரின் கண்களும் கவலையில் நிறைந்திருந்தன. ஆதவன் ஒன்றும் பேசாமல் ஒரு பெரிய மூச்சை இழுத்து வெளியேற்றினான். சஞ்சய் உடன் பேசிவிட்டு ஆதவன் வீட்டை அடைந்த போது உள்ளே இருட்டாக இருந்தது. அவன் அறைக்கதவை மெதுவாக திறந்தான். ஆத்மிகா இன்னும் தூங்குவதை கண்டான். அதுவரை அவளிடம் இருந்த சந்தோஷமும் ரம்யமும் காணாமல் போய் அவள் முகம் பயத்தில் வெளிரி கிடந்தது. அதை பார்த்த ஆதவன் மனதிற்குள் ஒரு பெரும் வலி ஓடுவதை உணர்ந்து அவளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு பாத்ரூமுக்குள் போனான். ஆதவன் திரும்பி வந்தபோது ஆத்மிகா கண் விழித்து அமர்ந்திருந்தாள். அந்த மங்கலான வெளிச்சத்தில் கலங்கிய கண்களுடன் ஆதவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதவன் மௌனமாக அவள் அருகில் தலையணையை எடுத்து வைத்தான். நான் நீ கியூர் ஆகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ற, ஆனா உன்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து நீயாதான் வெளியில வரணும் என்றான். ஆதவன் அவளை படுக்க வைத்தது மட்டுமே ஆத்மிகாவிற்கு நினைவுக்கு வந்தது. அதையும் தாண்டி அவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை. மீண்டும் நடந்தவைகளை திரும்பி யோசிக்கையில் அவள் கடைசியாய் ஆதவனை தள்ளிவிட்டு, பிருத்வி இங்கிருந்து போயிடு என்று சொன்னது ஞாபகம் வந்தது. அது ஞாபகத்திற்கு வரும்போதே அவள் உடல் நடுங்க தொடங்கியது. ஆதவன் அடுத்து என்ன செய்வது என்று புரியாத முகத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எப்போது ஆத்மிகா அழுதாலும் உடனே அவளை அணைத்துக் கொள்வான். ஆனால் இம்முறை அவளை தொடுவதற்கு ஆதவனுக்கு மனம் வரவில்லை. பிருத்வி ஊட்டி ஹோட்டலை அடைந்த போது மணி அதிகாலை 3 மணி ஆகியிருக்கும். அந்த குளிரில் பூமிநாத் பிருத்விக்காக பெரும் கவலையோடும் பதட்டத்தோடும் காத்திருந்தார். அவன் உள்ளே நுழையும் போது, ஒரு பெரிய சிக்கல் ஆட்சி பிருத்வி என்றார். பிருத்வி பூமிநாத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தபடி, இந்நேரத்துக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, சொல்லுங்க என்ன ஆச்சு என்று கேட்டான். அந்த ஆத்மிகாவோட அப்பா அவளுக்காக ஒரு லேண்ட் வாங்கி அவ பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். எனக்கு அவ பேர்ல லேண்ட் இருக்கிறது மட்டும் தெரியும், இப்ப என்ன அதுக்கு என்று கேட்டான் பிருத்வி. பூமிநாத் பதட்டமாக தான் சொல்ல வந்ததை விவரிக்க ஆரம்பித்தார். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த அல்ட்ராவாஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் யசோதரன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணினாரு. ஆத்மிகாவோட அப்பா சௌந்தர்யனோட இடத்த அதுக்கு விக்கிறதா பேசிருக்காங்க. சௌந்தர்யன் அந்த இடத்த அவங்களுக்கு விக்கிறதா சொல்லிருக்கான் போல. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல கட்ட போறதா அந்த யசோதரனோட பையன் முடிவு பண்ணிருக்காப்லையா. அதனால அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடி வேணுமா என்ற பூமிநாத் கோபத்தில் அமர்ந்திருந்த சோஃபாவை குத்தினார். பிருத்வி நிதானமாக, இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஆத்மிகா பேரை மாத்தி பூமி கார்பரேஷன்ஸ் பேர்ல மாத்திட்டா வேலை முடிஞ்சுது என்றான். பூமிநாத் கோபமாக, அது எனக்கு தெரியாதா, லேண்ட் இன்னும் ஆத்மிகா பேர்ல தான் இருக்கு. அந்த லேண்ட மட்டும் அவங்க அப்பா ஒரு ஸ்பெஷல் லாக்கர்ல வச்சிருக்கான். அவளோட பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட்ல தான் அதை திறக்கும். அதுவும் இல்லாம அவ சாவல மர்மம் இருக்கிறதா விஜிலன்ஸ் வேற நம்ம மேல சந்தேகப்படுது. பிரான்ஸ்ல நம்ம அடையாளம் காட்டி தகனம் பண்ண உடம்பு அவளோடது இல்லைன்னு சந்தேகப்படுறாங்க என்றார். பிருத்வி, ஆமா அவங்க சொல்றது உண்மைதான், அது என் ஆத்மிகாவா இருக்க வாய்ப்பில்ல, அவ எங்கேயோ உயிரோட இருக்கா என்றான். பூமிநாத்திற்கு பிருத்வியின் இந்த வசனங்கள் எல்லாம் அத்துப்படி என்பதால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. அதே நேரம் பூமிநாத்தின் போன் அலறியது. அப்பா, எனக்கு பணம் வேணும், எங்க காலேஜ்ல பார்ட்டி கொண்டாடுறாங்க, நான் என் கெத்த காட்டணும், என் கார்டுல கேஷ் இல்ல என்றாள் ஜான்சி. பூமிநாத் திடீர் பணக்காரர் ஆனதும்
வரவு செலவு தெரியாமல் ஊர் சுற்றும் மகளால் கவலையாக இருந்தார். அப்பா, என்ன ஆச்சு? வயசாச்சுன்னா உங்களுக்கு காது கூட கேட்காதா? எனக்கு பணம் வேணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க என்றாள். பூமிநாத் பெருமூச்சோடு, என்ன அமௌண்ட்னு சொல்லுமா, நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் என்றார். ஜான்சி, இப்போதைக்கு 25 லட்சம் போட்டு விடுங்க, மீது வேணும்னு அப்புறம் வாங்கிக்கிறேன் என்றாள். அதை கேட்டதும் பூமிநாத்துக்கு அடிவயிறு வரை கோபம் தீயாய் பரவியது. ஜான்சி, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இந்த 25 லட்சம் சம்பாதிக்க நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டோம், அவமானப்பட்டோம்னு ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷம் முழுக்க உழைச்சாதான் இந்த பணத்தை பார்க்க முடியும். நீ என்னவோ ஒரே நாள்ல இதை செலவு பண்றேங்கிற என்று ஜான்சியை திட்டினார் பூமிநாத். ஜான்சி அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. அந்த காலேஜ்லயே நான் தான் பெஸ்ட் லுக்கிங் கேர்ள் பா. பார்ட்டிக்கு வர எல்லாருக்கும் நான் யாரோட பொண்ணுன்னு தெரிய வேண்டாமா? ப்ளீஸ் பா என்று கேட்க பூமிநாத் ஜான்சி ஒரு ப்ளீஸ் சொன்னதற்கே உருகி போனார். இருமா, டிரான்ஸ்ஃபர் பண்ற என்றபடி போனை வைத்துவிட்டு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்தார். பிருத்வி தன் எதிரே நடக்கும் அப்பா மகளின் போலி பாச போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு வித்தியாசமான ஐடியா வந்தது. கண்களில் புது பிரகாசம் மின்ன பூமிநாத் பக்கம் திரும்பினான். ஆதவன் வில்லாவில் ஆதவன் அமைதியாக அமர்ந்து ஆத்மிகா அவளாக ஏதாவது சொல்லட்டும் என்று காத்திருந்தான். அவனது மௌனம் ஆத்மிகாவை மிகவும் வேதனைப்படுத்தியது. எப்போது அவள் பழைய காலத்தை நினைத்து நடுங்கினாலும் ஆதவன் தான் அவளை சமாதானம் செய்து அவள் மனதை மாற்றுவான். ஆனால் இப்போது அவன் அந்த மாதிரி எதுவும் செய்யவில்லை. ஆதவனின் கையை பற்றிய ஆத்மிகா, உங்களுக்கு என் மேல கோவம்னா திட்டிருங்க, அதுக்காக இப்படி பேசாம இருக்காதீங்க. நான் என்ன பண்ணேன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு மட்டும் தெரியுது என்று சொல்லிக்கொண்டே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அவள் எழுந்து பால்கனிக்கு சென்றாள். தன் நீண்ட கூந்தல் காற்றில் படபடக்க கண்ணீர் நிறைந்த கண்களுடன் நிலவையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆத்மிகா. அவள் பின் வந்த ஆதவன் மெதுவாக அவள் பின்னால் நின்றபடி நிலவை பார்த்தான். ஆத்மிகா மெதுவான குரலில், நான் என் முன்னாடி பார்த்து நடக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் மறுபடி என்ன பின்னாடி இழுத்து பிடிக்குது. அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. உங்ககிட்ட என்ன பேசினேன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரமாட்டேங்குது என்றாள். ஆதவன் அவள் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஆத்மிகா பல்லை கடித்தபடி, அந்த பூமிநாத் அவன்தான் என் லைஃப நாசமாக்குன ஆளு. பணம் வசதி வேணும்னா உழைச்சு சம்பாதிக்கணும். அதுக்கு பதிலா என் அப்பா அம்மாவை கொன்னு அவங்க சொத்துக்கு வாரிசான என்ன காடி என்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணி என்ன கொன்னு கடல்ல வீசி. அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. சற்று நேரம் மூச்சை உள்வாங்கினாள். பிருத்வி, இவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தான் வளர்ந்தோம். என் மேல ரொம்ப பாசமா இருந்தா. எனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல இவன் தான் வருவான். எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நான் அவனை நினைச்சிருந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் அவன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுப்பான். அதுக்கான ரெமடியோட தான் வருவான். ஆனா என்று சொல்லிவிட்டு ஆத்மிகா கசப்பான புன்னகையை இதழ்களில் கொண்டு வந்தாள். நான் எப்படி கடல்ல விழுந்தேன்னு நீங்க இது வரைக்கும் கேட்டதில்ல. யார் என்ன குத்துனாங்கன்னு நானும் சொன்னதில்ல. பூமிநாத் எனக்கு ஊசி போட்டு போட்டு என்ன நோயாளியா மாத்தினாரு. அதை எல்லாரும் நம்பினாங்க. எனக்கு 20 வயசு ஆகும்போது பிருத்விக்கும் எனக்கும் எங்க அப்பா அம்மா கடைசியா இருந்த ஊர்ல என்கேஜ்மெண்ட் வச்சாங்க. சிம்பிளா என் அப்பா சொந்தங்களை நம்ப வைக்கிறதுக்காக. ஆனா நான் பிருத்வியா ரொம்ப நம்பினேன். அவன் தான் என் காயத்துக்கெல்லாம் மருந்துன்னு நினைச்சேன். ஆனா என் கஷ்டத்துக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு அவன் என்ன கத்தியில குத்தும் போதுதான் தெரிஞ்சது. என் 21வது பிறந்த நாள் அன்னைக்குதான் அவனும் பூமிநாத்தும் என்ன காட்சிக்காக கூட்டிட்டு வந்து கத்தியால குத்தி கடல்ல வீசினாங்க என்றாள். அதை சொல்லும் போது ஆத்மிகாவிற்கு தொண்டை அடைத்தது. குரல் திணறலாக வெளிவந்தது. ஆத்மிகாவிற்கு கசப்பான கடந்த காலம் இருக்கிறது என்று ஆதவன் உணர்ந்திருந்தார். ஆனால் அவளை காதலித்தவனே அவள் பர்த்டே அன்று அவளை கொல்ல வந்திருக்கிறான் என்பதை கேட்கவே பயங்கரமாக இருந்தது. ஆதவன் அவள் காதுகளுக்கு அருகில் சென்று, அமைதியாரு, காம் டவுன். உன் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சு எதுவும் ஆக போறதில்லன்னு நான் உன்கிட்ட இப்பதான் சொன்னேன். இப்ப இந்த நிமிஷம் என்னவோ அதை பத்தி யோசி. இன்னைக்கு நீ என் ஆத்மிகா, மிஸ்ஸஸ் ஆத்மிகா ஆதவன், அதுதான் எனக்கு முக்கியம் என்றான். ஆத்மிகா தன் 2 கைகளையும் ஆதவனின் கைகளில் வைத்து இறுக்கமாக பிடித்து கொண்டாள். என் கடந்த காலம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டக்கு அப்புறம் என்னை விட்டுருவீங்களோன்னு பயமா இருந்தது. அதனாலதான் நான் இது நாள் வர எதுவும் சொல்லாம இருந்தேன்.
என்ன நம்புங்க டாக்டர், நான் பிருத்வியை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். 8 வருஷமா அவனை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே வச்சிருந்தான். எனக்கு சுயமா இருக்கிறதுனா என்னன்னே தெரியாது. என் விஷயத்துல எல்லா முடிவும் அவன் தான் எடுப்பான். அப்படிதான் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணதும் ரொம்ப டிசிப்ளினா என்கிட்ட நடந்துப்பான். கல்யாணம் பண்ண அப்புறம் தான் எல்லாம்னு சொல்லுவான். 21வது பர்த்டேக்கு அப்புறம் அப்பாவோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வரதா கோர்ட் சொல்லியிருந்தது. அதனாலதான் பூமிநாத்தும் பிருத்வியும் வேணும்னே என்கேஜ்மெண்ட் டிராமா போட்டு அதுக்கப்புறம் என்ன சாகடிச்சா சந்தேகம் வராதுன்னு பிரான்சுக்கு கூப்பிட்டுட்டு வந்து என்ன கொன்னாங்க. ஆமா டாக்டர், அப்ப நான் உண்மையிலேயே செத்துதான் போயிருந்தேன். அதனாள் வர பிருத்வி என்கிட்ட பேசினது எல்லாமே போயின்னு அவன் வாயால சொன்னதும் நான் செத்துதான் போயிருந்தேன். ஆனா நீங்க எனக்கு உயிர் கொடுத்தீங்க டாக்டர். எனக்கு இது ஒரு ரீபர்த் என்று விக்கி விக்கி பேசினாள் ஆத்மிகா. அன்றைக்கு எல்லா விஷயத்தையும் உடைத்தே தருவது என்று ஆத்மிகா முடிவு செய்திருந்தாள். அதனால் கண்ணை மூடியபடி, நான் கொஞ்சம் கூட ராசி இல்லாதவ. வாழ்க்கை என்கிட்ட இருந்து நிறைய பேர் எடுத்துக்குச்சு. எல்லாத்தையுமே இழந்திருக்கிறப்ப இந்த லைஃப் எனக்கு உங்களை கை காட்டுச்சு. நீங்களும் என்ன விட்டுட்டு போனா நான் நிச்சயமா செத்துருவேன் என்றபடி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அதற்கு பின் அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்க ஆதவன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளை இறுக்கமாக அணைத்தான். நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், உனக்கு என் கூட வாழறதுக்கான எல்லா பெர்மிஷனும் இருக்கு. சாகறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட மரணம் வரணும்னா அதை என்னை தாண்டிதான் வரணும் என்றபடி அவள் இதழ்களில் ஆழ்ந்த முத்தமிட ஆரம்பித்தான். அதிகாலை குளிரோடு குன்னூரின் குளிர்ந்த காற்று அவர்கள் இருவரையும் தொட்டு கடந்து கொண்டிருந்தது. நிலவின் வெளிச்சத்தில் அவர்கள் முகத்தில் காதல் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஆத்மிகாவின் கடந்த காலம் என்ன என்பது முழுதாக ஆதவனுக்கு புரியவில்லை. ஆனால் இன்று ஆத்மிகா தன்னுடையவள் என்பதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆத்மிகாவை காயப்படுத்திய ஆட்கள் யார் யார் என இன்று அவள் வாயாலேயே ஆதவனிடம் சொல்லிவிட்டாள். இனி அவர்களை தேடி பிடித்து அழிப்பதுதான் அவன் வேலையாக இருக்கும். ஊட்டி வீட்டில் வசுந்தரா, மேனகா, சந்தியா என அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சந்தியா வசுந்தராவோடு நல்லதொரு பிணைப்பை ஏற்படுத்தியிருந்தாள். சந்தியா வசுந்தராவை பார்த்து, உங்க பையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஆண்டி. ஆபீஸே அவரை கண்டா நடுங்குவாங்க. ஆனா எல்லாருக்குமே அவர் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொன்னாள். வித்யா சந்தியா நடிப்பதை ஆச்சரியமாக பார்த்தபடி, இப்படி தேனுழக பேசுற வித்தையெல்லாம் இவ எங்கதான் கத்துக்கிட்டான்னு தெரியலையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். போனில் அண்ணன் ஆரவுக்கு மெசேஜ் அனுப்பினாள். அண்ணா, ஆதவனை நான் சமத்தியா சிக்க வைக்க போறேன் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு வசுந்தரா அம்மாவை பார்த்து சிரித்தாள். மா, நம்ம ஏன் ஆதவன் அண்ணாவை போய் பார்த்துட்டு வரக்கூடாது? இங்க குன்னூர்ல தானே இருக்காரு. நாம ஏன் அண்ணா வீட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடிக்க கூடாது என்று கேட்டாள். ஆரவும் மேனகாவும் குழப்பத்துடன் வித்யாவை பார்க்க வசுந்தரா சிரித்தார். ஆமா வித்யா, இந்த ஐடியாவை நான் யோசிக்கவே இல்ல பாரு. இரு, அக்கா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் என்று சொன்னார். வித்யா முகத்தை கவலையாக வைத்தபடி, பெரியத்த ஆதவன் அண்ணா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. நாம அங்க போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 2-3 நாளாவே கால் வலி வேற. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம போயிட்டு வரலாம் அத்த என்றாள். வித்யா ரொம்ப நேரம் கம்பல் செய்த பின் வசுந்தரா சரி என்றார். அவர்கள் அனைவரும் ஆதவனின் வீட்டிற்கு புறப்பட்டனர். அப்போது இரவு 9 மணியாக இருந்தது.